மாதத்தில் 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்லக்கூடிய பெண்ணாக பிறந்து விட்டால் மாதத்தில் 3 நாள் 5 நாள் 7 நாள் சொல்லக்கூடிய மாதவிடாய் காத்திருக்கிறேன். 7 நாள் கழித்து 8வது நாள் வந்தால் என் காம சுகத்தை தீக்கிறேன்னு சொல்லிக்கிறான். சொல்லு 7 நாள் கழித்து 8வது நாள் வரண்டி அதிகாலை இருந்து தானும் தவம் செய்வாராயின் ஆயின் வண்ணம் வகைத்தெழுந்தும் இந்த ஜென்மத்தில் நாம் எதற்கும் ஜெபித்தது. நான் யார்? வைகுந்த வாசன் சீமன் நாராயணன் லட்சுமி சமேதன் என்று நாமத்தை கொண்டு இந்த வைகுந்தத்திலே யாதொரு குறை இல்லாமல் சென்று சிறப்புவார்கள். ஏண்டா இது என்றுமே இல்லாமல் என் செவியிலே கோவிந்தா நாராயணா நாராயணன் அமைப்பு யாராக இருக்கும்? அடியே சந்திரசேகரனார் ஆடா பாவி, என்ன ஒரு ஆணவம் இருந்தால் என் தங்கை தான் செல்லி என்று தெரிந்திருந்தும் அவளை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாள். விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். இப்போது வருகிறேன். தங்கா செல்லி சாந்த ரூபியாக இருக்க வேண்டும். உங்கள் முகம் இப்படி அகோரமாக காட்சியளிக்கிறது. உங்கள் ஆலயத்தோடு அனையாதியமும் அழிந்து விட்டது. உங்கள் கூந்து உள்ள மலைகள் எல்லாம் வாடிவிட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? ஒரு அக்கா இருக்கிற செல்லி, என் தங்கை செல்லியை அந்த சந்திரசேகர் நயினார் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படியா? உன் அக்கா கொடுத்த சாபம் தான் இப்படி உங்க முகமெல்லாம் அகோரமாக மாறிவிட்டது. ஆமா, ஆகையால் என்ன செய்வது? இப்போது நான் மூவராக சென்று அக்காவை காப்பாற்ற வேண்டும். போகலாம். 7 நாள் முடிந்தது. 8வது நாள் செல்லியுடன் ஒன்று சேர போற நாள். ஏன் காம சுகத்தை தீர்க்கக்கூடிய நாள். இப்படியே சென்றால் செல்லுடன் ஒன்று சேர முடியாது. ஏனென்றால் அனைத்துமே அசுத்தமாக இருக்கின்றது. இது எனக்கு கருத்திருக்கக்கூடிய மந்திர பிறந்த வட்ட பாறை மீது வைத்து விட்டு நீரோடு வந்த உடனே மந்திரம் எடுத்து செல்லலாம். அடே சந்திரசேகரனா, என் தங்கை செல்லியோடு சேர வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக இந்த முட்டத்தூர் ஏழே நீராடுவதற்காக இந்த மந்திர பரம்பை தரை மீது வைத்து விட்டு நீராட போகிறாய். இப்போது என்னுடைய சக்தியால் அந்த ஏரிலே ஜலமில்லாமல் செய்கிறேன். அறிவோம் நமோ நாராயணாய நமக. நீரெல்லாம் வற்றிவிட்டது. முழங்காலுக்கு கீழே இறங்கிவிட்டது. இன்னைக்கு பாருங்க,
முத்தத்தூர் ஏரியிலே எவ்வளவு மழை பெய்தாலும் சரி அந்த ஏரி நிரம்பாது. அதுக்கு நான் கொடுத்த சாபம். அதனால்தான் இன்னைக்கும் ஏரி நிரம்பாக இருக்கிறது. சரி, இந்த மந்திர பிறப்பை என்னுடைய வாகனமாகிய கருடாவரை விட்டு அதை தந்திரமாட்டு மந்திர பெருமை காணவில்லை. சரி, போனால் போகட்டும். மந்திர பெருமை இருக்கிறா இல்லையா என்று எனக்கு மட்டும் தானே தெரியும். செல்லிக்கு நான் தெரியாது கிடையாது. ஆனா செல்லியோட ஒண்ணு சேரணும். என் காம சுகத்தை செல்லியா நான் பறக்கும்போது எப்படி பிறகு அதே மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாத அப்படியே எங்க குமரா குரு பரணே அறிமுக கொள்ளக்கார கூட்டம் இது கூட்டாடி கூட்டம் குடி குடி கெடுக்கும் கொள்ளக்கார கூட்டம் இது கூட்டாடி கூட்டம் கூட்டத்திலே நக்கலண்டி ஆடவத ஆட்டம் வேகமா குடுகுன்னு உள்ள வந்துறாத. நான் குழந்தை இல்ல பயந்துருவேன். யார் நீ குழந்தை? என்கிட்ட சக்தி இல்லடா, சக்தி இல்லடா. அதனால ஒரு கையும் காலையும் மட்டும் நீட்டு முதல்ல கை கால் ஓடுவா. நீ ரெடி ஆயிட்டு இப்ப நான் ரெடி ஆவானவா? சரி சரி. கத்தியை கழுவிடலாம் போ. கத்தியை கழுவுறதுக்கு தண்ணி வரல. சரிமா? இந்தாடா சொல்ல கையா. சரிமா? இந்தாடா காலா. தங்கா வெள்ளியப்பா பூஞ்சோலை செல்லி இந்த சாதாரண கிடையாது. இந்த முட்டை தூளே ஏழை மக்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்த பாவி இவன். அது மட்டுமல்ல, நீ தெய்வம் என்று பாராமல் உன்னையோ அடியோதனமாக அடித்து உலகத்தில் வளத்தை பெற்றுக்கொண்டு அடியோதனமாக அடித்து உன்னை சித்திரவதை செய்தார். நீ உரைத்த பொழிகிறான் 7 தினம் நான் மாதவிடாய்க்கு வரப்பட்டிருக்கிறேன் நம்பினான் அவன். ஆகையால் இப்போது அன்னவனை இரு பிளவாக பிளந்து ஒரு பகுதியை கீழ்த்தி செய்யும், மற்றொரு பகுதியை மேல்தி செய்யும் வீழ்ச்சி அறியுங்கள். தங்கா அன்னவனை இரு பிளவாக பிளந்து ஒரு பகுதியை கீழ்த்தி செய்யும், மற்றொரு பகுதியை மேல்தி செய்து வீசிய இடமா கீழே விழுந்த பாகத்திற்கு கீழ்ச்சேரி என்றும் மேலே விழுந்த பாகத்திற்கு மேலச்சேரி என்றும் ஒரு ஊர் என்று இருந்தால் 2 இடங்கள் கலந்து இருக்கும். அந்த இரு ஜாதி மக்களும் இரு சேரி மக்களும் ஒன்று சேர்ந்து வருடா வருடம் உனக்கு நடக்க வேண்டிய தேர் திருவிழாவும் போது
தாய் வீட்டு வரிசையாக வந்த பிறகுதான் ரதத்தேர் புறப்படும். அப்படியா? சுபாஜயம் தனப்பேலாம் தானி பேலாம் உபப்பேலாம் உபே சமர்த்து பேலாம். ஆனால் கொடுத்து வட்டி வளர்ப்பட வேண்டும். அப்படி கொடுத்து வட்டி வளர்ப்படுத்த தேகாவை சேர்ந்த வாரியை அவர்கள் இதோ செல்லி வேஷம் ஆடக்கூடிய வருஷாவளை பாராட்டி ரூபாய் 20 கொடுத்திருக்கிறார். அண்டவர்கள் ஆள்போல் தவிர்த்து அறிபோல் வேரோடு எக்குறையும் இல்லாமல் அந்த செல்லியமுடைய அவளால் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் வருமாறு அன்பான தேவர்களே, இதோ பிள்ளியம்ம பூஞ்சோலை சைலண்ட் பிள்ளியம்ம பூஞ்சோலை அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை நடத்துவதற்காக உங்கள் கிராமத்திலே உங்கள் கண்முன்னே காட்சி போடாக அமர்ந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே தீராத பிள்ளைகள் திருமண கைகூடார்கள் மகப்பேறுவடார்கள் இன்னும் பல எத்தனை தொழில் உள்ளவர்கள் அம்மனை பாவத்திற்கு வழங்கி கைகணத்தை காணிக்க அமர்ந்து செலுத்தி உங்கள் பாவ புண்ணிகளை எங்கேயும் விட்டு செல்லுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்வோம். வணக்கம் 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 வணக்கம்.